மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாகவும் பொதுப்பணித்துறையின் மூலமாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்காக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, லால்குடி தொகுதியில் இடையாற்றுமங்கலம் கிளிக்கூட்டுக்கும் லால்குடி தொகுதி இடையாற்றுமங்கலம் தண்ணீர் பந்தலுக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி கிளிக்கூட்டுக்கும் இடையே கொள்ளிடம் ஆற்றில் பாலம் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மாண்புமிகு அமைச்சரிடத்திலும் இது குறித்து கடிதங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பணியினை நிறைவேற்ற தர முன் வருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். இது அரசு பரிசீலனை இருக்கிறது. அது இந்த மானிய கோரிக்கைக்கு பின்னால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு ஆளுநர் சானவாஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் அக்கரப்பேட்டை ரயில்வே மேம்பால பணி நீண்ட காலமாக நடைபெறாமல் இருந்தது. நம்முடைய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து 104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு அருகிலேயே கீரைக்கொல்லை தெரு ரயில்வே கேட் கிராசிங் அது எந்நேரமும் மூடியே கிடக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய 34, 35, 36 வார்டுகளை சார்ந்த மக்கள் நகரப்பகுதிக்கு வருவதற்கு மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறார்கள். பள்ளி மாணவ மாணவிகள் அதனால் பெரும் இன்னலுக்கு உள்ளாகிறார்கள். எனவே அதில் அந்த ரயில்வே பாதையை கடப்பதற்கு பாலம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட எங்களுடைய தலைமை பொறியாளர் அழைத்து பேசி அது சாத்தியக்கூறு இருக்குமேயானால் இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மானாமதுரை தொகுதியில் மானாமதுரையில் ராமேஸ்வரம் வைகை ஆத்து பாலத்தை இணைக்கின்ற அந்த பாலம் அதோடு இணைக்கின்ற சாலை வசதி தென்னக ரயில்வேயிடம் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒப்புதல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்தில் அந்த பாலத்தை அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிதியிலேயே அறிவிப்பு செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு அவர்கள் கடிதம் கொடுக்கப்பட்டு துறையின் சார்பாக இதெல்லாம் ஆய்வு நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அதே இந்த வைகை ஆற்றிலே தேசிய நெடுஞ்சாலையின் சார்பாக ஏற்கனவே ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து உடனடியாக அது பக்கத்திலேயே கொடுக்க வேண்டும் சொல்லுகிற பொழுது அதற்கெல்லாம் தகுதி இருக்கிறதா என்பதை எல்லாம் இப்பொழுது நாங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். அது முறையாக அதற்கு தகுதி இருக்குமேயானால் இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கும்பகோணம் திருவிடைமுருதூர் தொகுதிகள் இரண்டும் இணைந்த தொகுதிகள். 2 தொகுதியிலிருந்து திருவாரூர் செல்ல வேண்டுமேயானால் கிருஷ்ணாபுரம், திருநறையூர், நாச்சியார் கோயில், மாத்தூர் ஆகிய ஊராட்சிகள் வழியாக தான் செல்ல வேண்டும். இந்த 4 ஊராட்சிகளும் மக்கள் நெருக்கம் அதிகமாகவும் போக்குவரத்துகள் அதிகமாகவும் இருக்கிறது. குத்துவிளக்குகள் உற்பத்தியில் நாச்சியார் கோயில் புகழ்பெற்ற ஊர். எனவே பள்ளி கல்லூரி நேரங்களிலும் அரசு அலுவலர்கள் வேலைக்கு வரும்போகும் நேரங்களெல்லாம் மிகுந்த இடர்பாடு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கிருஷ்ணாபுரத்திலிருந்து மாத்தூர் வரை இணைக்கக்கூடிய ஒரு புது புறவழிச்சாலையை அமைத்து தந்தால் கும்பகோணம் டு திருவாரூர் செல்லுகிற பயணிகளுக்கு வசதியாக இருக்கும். எனவே நல்ல பல காரியங்களை செய்கிற இவ்வரசு இந்த புதிய பாதையை அமைத்து தருமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற கோவி செழியன் அவர்கள் அவர் தன்னுடைய கேள்வியிலேயே 4 ஊராட்சிகளை உள்ளடக்கி அந்த பாதை போகிறதாக சொல்லுகிறார்கள். இதுவே ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இப்படி கிராம சாலைகள் என்று பல்வேறு வகைப்பாடுகள் சாலையில் இருக்கிறது. மாநில நெடுஞ்சாலையை பொறுத்தளவிற்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை, அதே போன்று மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை என்ற அடிப்படையில் 3 வகைப்படுத்தப்பட்ட சாலைகள் தான் நெடுஞ்சாலைத்துறை நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே இந்த 4 ஊராட்சிகளை இணைக்கிற ஒரு சாலையில் ஒரு புறவழிச்சாலை அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கேள்வியே நான் மனுக்களாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர் அழைத்து இது புறவழிச்சாலை அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா, நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அமைக்க முடியுமா அல்லது ஒன்றியத்தின் மூலமாக அமைக்க முடியா என்பதை ஆய்வு செய்து நெடுஞ்சாலைத்துறை மூலமாக தான் அமைக்க முடியும் என்று சொன்னால் இந்த ஆண்டே அதற்கு ஒரு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு அரசின் சார்பாக ஆணையிடப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தளபதி அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை உள்வட்ட சாலை என்று சொல்லி ரிங்கி ரோட்டில் ராமேஸ்வரம் சந்திப்பில் வாகனங்கள்லாம் போக்குவரத்துக்கு மிக சிரமமாக இருக்கு. திருவிழா காலங்கள், திருமண நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் ஒரு வாகனம் போகணும்னா 20 நிமிஷம் ஆகுது. அந்த சந்திப்பில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு நமது அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலமாக மதுரை என்கிற மாமதுரை என்று சொல்லப்படுகிற தமிழ் வளர்த்த மதுரைக்கு எந்தவித திட்டங்களும் நடைபெறாது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தான் அங்கே பல்வேறு பாலங்கள் இப்பொழுது பணிகள் முதலமைச்சரின் திருக்கரத்தால் துவக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அப்பல்லோ மருத்துவமனை பாலமாக இருந்தாலும் அல்லது கோரிப்பாளையம் பாலமாக இருந்தாலும் இப்படி 2 பாலங்கள் இன்றைக்கு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் துவக்கப்பட்டு பாலப்பணிகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாலப்பணிகள்லாம் முடிந்த பின்பு அவர் சொல்லுகிற பாலம் அதற்கு போக்குவரத்து செறிவு இருக்குமே ஆனால் அதையும் இந்த அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கும் முன்னுரிமை அளிக்கும்.